Welcome back. இன்னைக்கு நாம chapter 13 பார்க்க போறோம் Python and CSV files. CSV, comma separated values. சரி. Introduction. Python has a vast library of modules that are included with its distribution. One among the module is the CSV module. இப்போ இந்த மாடியூல்னா ஜென்ரலாக நான் பார்த்துருக்கோம்ல என்ன சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்கூலுன்றது ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் அதில் இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ்லாம் மாடியூல்ஸ். அப்போ ஒன் ஆஃப் த மாடியூல்ஸ் அப்படின்றது தான் இந்த சிஎஸ்வி. அந்த சிஎஸ்வி என்ன பண்ணுறதுன்னு பாருங்க, விச் கிவ்ஸ் த பைத்தான் ப்ரோக்ராமர் தி எபிலிட்டி டு பார்ஸ் சிஎஸ்வி ஃபைல்ஸ். பார்ஸ்னால் நம்ம லோக்கல் ஃப்ரேஸில் சொல்ல போனால் பிரிச்சு மேது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த எபிலிட்டியை கொடுக்குதுன்றாங்க இந்த சிஎஸ்வி மாடல் பைத்தான் ப்ரோக்ராமருக்கு. A CSV file is a human readable text file where each line has a number of fields separated by commas or some other delimiter. அப்போ சில வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தைங்க கமாவால் பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த கமா ஆர் சம் டீலிமிட்டர்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன ஒரு அர்த்தம் வருது, கமான்றதே ஒரு டீலிமிட்டர்ன்ற மாதிரி ஒரு போஸ்டிங்கில் தான் இருக்குன்ற மாதிரி அர்த்தம் வருது. Fine. You can assume each line as a row and each field as a column. The CSV module will be able to read and write the vast majority of CSV files. இப்போ இங்கே சொல்லியிருக்காங்களா, you can assume each line as a row and each field as a column சொல்லிட்டு, சரி இந்த CSV ஃபைல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைப்பா, சிம்பிள் தான். எக்ஸல் இருக்குது பார்த்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இது வந்து ஆக்சுவலாக நம்ம Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணோன்னா இட் வில் பி சேவ்ட் இன் XLS ஃபார்மேட். டிஃபால்ட்டாக வந்து .xlsன்னு சொல்லிட்டு தான் சேவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புக் 1ன்னு இருக்குது, இதை நான் வந்து மீடியா ஃபைல்ஸில் வச்சு சேவ் பண்ணுறேன், பிளாங்காகவே சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை போய் நான் இங்கே பார்க்குறேன், மீடியா ஃபைல்ஸில் போய்ட்டு பார்க்குறேன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்த்தோன்னா யூ கேன் நோட்டீஸ் தட் இட் இஸ் சேவ்ட் இன் XLS ஃபார்மேட். ஓகேயா, சரி. இப்போ இதை நம்ம மாற்றி சேவ் பண்ணால், இப்போ திருப்பி நான் வந்து சேவ் ஆஸ் கொடுக்குறேன், ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தோன்னா இருக்குது பாருங்கள், சிஎஸ்வி மெசின்டோஷ்னு சொல்லிட்டு சிஎஸ்வின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்ன்னு. இந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணால் அது சிஎஸ்வி ஃபைலாக மாறிடும். இங்கே பார்த்தோன்னா இது சிஎஸ்வி ஃபைலு, இது நார்மல் XLS ஃபைல். இதுலேயே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்கள், ஏன்னு போட்டிருக்கா, ஏன்னு போட்டு பக்கத்தில் கமான்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் விச் இஸ் அ சிஎஸ்வி ஃபைல். ஓகே, இங்கே சொல்லியிருக்காங்க ஈச் லைன் ஆஸ் அ ரோ அண்ட் ஈச் ஃபீல்ட் ஆஸ் அ காலம்னு சொல்லியிருக்காங்களா, அது எதை குறிக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இங்கே சீரியல் நம்பர், நேம், கிளாஸ், ஸ்கூல். இப்போது you can assume each line as a row. So each line, இது ஒரு லைன், இதை வந்து ரோன்னு எடுத்துக்கணும். அண்ட் each field as a column. இதுதான் ஒரு ஃபீல்டுப்பா. சீரியல் நம்பர் ஒரு ஃபீல்டு, நேம் ஒரு ஃபீல்டு, கிளாஸ் ஒரு ஃபீல்டு, ஸ்கூல் ஒரு ஃபீல்டு. இது எல்லாத்தையும் காலம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், பார்த்தா காலம் தான் அது. ஓகே, அப்போ சிஎஸ்வி ஃபைலுக்கும் XLS ஃபைலுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான 3 மார்க் ஆர் 5 மார்க்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அண்ட் எக்ஸல் ஷீட்ஸ் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இஸ், Excel பார்த்தோன்னா Excel is a binary file that holds information about all the worksheets in a file including both content and formatting. Excel வந்து எப்படி சேவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பைனரி ஃபைலாக சேவ் ஆகுதுப்பா, 0s and 1s சேவ் ஆகுதுன்றாங்க. அதே மாதிரி இது எப்படிலாம் எதெல்லாம் எடுத்துக்குதுன்னா சேவ் பண்ணும்போது கண்டென்ட் அண்ட் ஃபார்மேட்டிங் ரெண்டுத்தையுமே எடுத்துக்குது. அதாவது இப்போ நீங்கள் இந்த ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூல் வந்து இது நார்மலான டெக்ஸ்ட் பாது. இப்போ நான் இதை வந்து ஃபார்மேட்டிங் பண்ணுறேன்னா இதோட கலரை மாற்றுறேன். ஸோ ரெட்டாக மாற்றிட்டேன், இதை நான் போல்டாக மாற்றுறேன் இப்போது. ஸோ இது மட்டும் எனக்கு ரெட் அண்டு போல்டில் வந்துடுச்சு. கிளாஸோட ஃபாண்ட்டு ஸ்டைலில் மாற்றுறேன். ஸோ இது மட்டும் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம். இதோட கலர் நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபார்மேட்டிங்லாம் சில இதெல்லாம் பண்ணுறேன். இதையும் சேர்த்து சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க எக்ஸலை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்வியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்வி ஃபார்மேட் இஸ் அ plain text format with a series of values separated by commas. இது நார்மலாக முடிச்சிட்டாங்க. XLS files can only be read by applications that have been especially written to read their format and can only be written in the same way. ஸோ XLS ஃபைலை பொறுத்த வரைக்கும் சில அப்ளிகேஷன்ஸால் தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். அதோட திருப்பி அதை நம்ம வந்து மாடிஃபை, அதாவது அதுக்கு மேலே நம்ம ரைட் பண்ணலாம், இல்லை ஓவர் ரைட் பண்ணலாம், மாற்றி அமைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலான்றாங்க. பட் சிஎஸ்வி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலான ஒரு நோட் பேட்லேயே ஓப்பன் பண்ணலாம், அதே சமயம் எம்எஸ் எக்ஸல்லையும் ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் ஆஃபீஸ் கேல்ஸ்லையும் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. Excel is a spreadsheet that saves files into its own proprietary format.
எக்ஸலில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எல்எஸ்லையும் எக்ஸ்எல்எஸ்எக்ஸில் வந்து சேவ் ஆகுன்றாங்க. CSV is a format for saving tabular information into a delimited text file with extension .csv. இது ஜென்ரலாக எக்ஸ்டென்ஷனை பற்றி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸல் consumes more memory while importing data. Importing CSV files can be much faster and it also consumes less memory. More memoryனா கண்டிப்பாக இதை விட இது ஸ்லோ ஆகும், ஏன்னா மெமரி ஜாஸ்தியாக இருக்கிறதால. பட் கம்பேரபிளி இட் இஸ் லெஸ் இன் CSV files. அதனால் ஆப்வியஸ்லி இட் இஸ் மச் ஃபாஸ்டர். சிம்பிளான டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ ஈஸி தான் இதை படிச்சிருங்க. பர்பஸ் ஆஃப் CSV ஃபைல். சரி, இந்த CSV ஃபைலோட பர்பஸ் என்ன? ஸோ பேசிக்காக இந்த CSV பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம்ஸை ஈஸியாக டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா. CSV இஸ் அ சிம்பிள் ஃபைல் ஃபார்மேட் யூஸ்டு டு ஸ்டோர் டேபுலர் டேட்டா. இது முக்கியமான ஃப்ரேஸ், யூஸ்டு டு ஸ்டோர் டேபுலர் டேட்டா. அதாவது டேட்டா இருக்கும், அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சச் as a spreadsheet or database. டேட்டாபேஸ் நம்ம லாஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே டேபிள்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸ், ரிலேஷன் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கெல்லாம் மெயினாக யூஸ் ஆகிறது இந்த CSV ஃபார்மேட். Since they are plain text, they are easier to import into a spreadsheet or another storage database, regardless of the specific software you are using. So இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இது இருந்தால் தான் அது பண்ண முடியுன்ற மாதிரி இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஜென்ரலான சாஃப்ட்வேர்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. யூ கேன் ஓப்பன் CSV ஃபைல் இன் a spreadsheet program like Microsoft Excel or in a text editor or through a database which make them easier to read. ஸோ எக்ஸல்லையும் ஓப்பன் பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரான ஒரு நோட் பேட்லேயும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை DBMSலேயும் ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். CSV ஃபைல் cannot store charts or graphs. It stores data but does not contain formatting, formulas, macros, etc. உங்களுக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் சொல்லலாம். ஃபார்மேட்டிங் இப்போ நான் கலரெலாம் சேஞ்ச் பண்ணி காமிச்சல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேவ் பண்ணாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஃபைன். கிரியேட்டிங் எ CSV ஃபைல் யூஸிங் நோட் பேட். இப்போ மெயின் விஷயத்துக்கு வந்தாச்சு, எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்ற மாதிரி. ஸோ டு கிரியேட் எ CSV ஃபைல் இன் நோட் பேடில் கிரியேட் பண்ணால் ஃபைல் Ctrl+N கொடுத்துட்டு இது வேணால் காப்பி பண்ணி நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே நம்மளுக்கு நோட் பேட் இருக்குது, இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். comma separated values. Save this content in a file with the extension .csv. You can then open the same using Microsoft Excel or any other spreadsheet program. Here we have opened using Microsoft Excel. ஸோ இதை எப்படி சேவ் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு Ctrl+S கொடுத்துட்டு இது sample.csvன்னு கொடுத்துடலாம். நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன், அதாவது காலமில் பார்த்தீங்கன்னா sample.csvன்றது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டாபிக் 1 அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு செல்லில் போய் உட்காந்துருச்சு, கமா போட்டு தான். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். If the fields of data in your CSV file contain commas, you can protect them by enclosing those data fields in double quotes. The commas that are part of your data will then be kept separate from the commas which delimit the fields themselves. நீங்கள் வச்சிருக்கிற அந்த டேட்டாலே வந்து கமா வந்ததுன்னா அப்போ அது எப்படி பண்ணலான்னா டபுள் கோட்ஸ்குள்ளே போட சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, பிகாஸ் கமா செப்பரேட் வேல்யூஸ் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். இப்போது அந்த டேட்டாலே கமா வந்ததுன்னா என்ன பண்ணால் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுன்றாங்க. சிம்பிள். அப்போ உங்களுக்கு அந்த கமா இந்த மாதிரி வந்துடும், அது புரிஞ்சுக்கும். ஸோ அதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு காட்டியிருக்காங்க. இதெல்லாம் சிம்பிள் தான். இன்னொரு டவுட்டும் வரலாம், அப்போ எனக்கு டபுள் கோட்ஸ் வச்சே இந்த செல்லுங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா, இப்போ கமா இருக்கா, கமா வரணும்னா டபுள் கோட்ஸ் போடுறோம். அப்போ டபுள் கோட்ஸும் சேர்த்து எனக்கு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் யுவர் ஃபீல்ட்ஸ் contain double quotes as part of the data, the internal quotation marks need to be doubled. அப்போ எத்தனை டபுள் கோட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த கிரிக்கெட்ன்றது டபுள் கோட்ஸ்குள்ளே வரணும் ஆக்சுவலாக நம்மளுக்கு. அப்போ அது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 3 டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக கமா வந்துடுதுன்னா நம்ம டபுள் கோட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம். டபுள் கோட்ஸே நம்மளுக்கு வரணும்னா அந்த டபுள் கோட்ஸை குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை we have to enclose with டபுள் கோட்ஸ். 2 டபுள் கோட்ஸ், இந்த பக்கம் 2 டபுள் கோட்ஸ், நடுவில் ஒரு டபுள் கோடு. இதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆக வேண்டிய விஷயம். இப்படி நம்ம போட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோன்னா எனக்கு இந்த 2 வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே வந்திருக்கு.
சரி, ரூல்ஸ் டு பி ஃபாலோ டு ஃபார்மேட் டேட்டா இன் CSV ஃபைல். இது கொஷின் ஒரு கொஞ்சம் முக்கியமான கொஷின். இது ஆக்சுவலாக புக் பேக்லேயும் இருக்குது உங்களுக்கு. ரூல்ஸ் டு பி ஃபாலோ டு ஃபார்மேட் டேட்டா இன் CSV ஃபைல். Each record is to be located on a separate line delimited by a link break by pressing enter key. For example, அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டாலே இது என்டர் கீன்னு அர்த்தம். உங்கள் கீபோர்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கீபோர்ட்ஸில் எல் ஷேப்பில் இருக்கும். அதாவது இன்வெர்டட் எல் ஷேப், இன்வெர்டட் சொல்ல முடியாது, ஃப்ளிப்புடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ளிப்புடு எல் ஷேப் மாதிரி இருக்கும் என்டர் கீயே. ஸோ அதுக்கு இதுதான் அர்த்தம். ஸோ எல் இப்படி தான் எல், இது ஃப்ளிப் பண்ண தான் இப்படி இருக்கும் எல் மாதிரி. டினோட்ஸ் என்டர் கீ டு பி ப்ரெஸ்டு. அதாவது ஒரு ரோ முடிஞ்ச பிறகு என்டர் கீ நம்ம ப்ரெஸ் பண்ணோம். இதில் நோட் பேடில் தி லாஸ்ட் ரெக்கார்ட் இந்த ஃபைல் மே ஆர் மே நாட் ஹேவ் அன் எண்டிங் லைன் பிரேக். ஸோ கடைசியாக நீங்கள் முடிக்கும்போது என்டர் கொடுத்து அடுத்த லைனில் வச்சு முடிக்கணும் அவசியம் கிடையாது. இதோட முடிக்கிறீங்கன்னா ஓகே, யூ கேன் லீவ் ஆஸ் இட் இஸ். இது ஒரு ரூலு. தேர்ட் ரூலு, தேர் மே பி அன் ஆப்ஷனல் ஹெடர் லைன் அப்பியரிங் as the first line of the file with the same format as the normal record lines. The header will contain names corresponding to the fields in the file. ஸோ ஒரு ஹெட்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹெட்டர்னாலே என்னது, ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில். அப்போ ஹெட்டர்னால் ஒரு தலைப்புன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஆப்ஷனல் ஹெட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு போட்டு காமிச்சல, சீரியல் நம்பர், நேமு, ஸ்டாண்டர்ட், அதாவது கிளாஸு, ஸ்கூல்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் ஹெட்டர். அதுக்கு கீழே கொடுக்குறதா வேல்யூஸ். அந்த ஹெட்டருக்கு கீழே கொடுக்குற வேல்யூஸ். இப்போ 1 2 3 4னா அது ஹெட்டர்னா இருக்கும், சீரியல் நம்பராக இருக்கும். இப்போ முகுந்தன், ரமேஷ், சுரேஷ் அப்படி இருந்ததுன்னா அதோட ஹெட்டர்னா இருக்கும், நேம்ஸாக இருக்கும். ஸோ அது ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கேரேஜ் ரிட்டன் அண்ட் லைன் ஃபீல்ட் என்று கொடுப்போல் அதோட அர்த்தத்தை இந்த CRLF கொடுக்குது நம்மளுக்கு. வித்தின் த ஹெட்டர் அண்ட் ஈச் ரெக்கார்ட் there may be one or more fields separated by commas. Spaces are considered part of a field and should not be ignored. The last field in the record must not be followed by a comma. ஸோ நீங்கள் 3 ஃபீல்டு தான் கொடுக்குறீங்கன்னா அப்போ அதுக்கு 2 கம்மா தான் இருக்கணும். ஸோ 4வது பாயிண்டில் தான் மெயினாக சொல்ல வராங்க. Each field may or may not be enclosed in a double quotes. If fields are not enclosed with double quotes, then double quotes may not appear inside fields. எல்லாமே may not தான் சொல்லியிருக்காங்கப்பா, சரிங்களா? ஸோ நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலன்னா அது டபுள் கோட்ஸோட அப்பியர் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இஃப் ஃபீல்ட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்ட் வித் டபுள் கோட்ஸ் தென் டபுள் கோட்ஸ் மே நாட் அப்பியர் இன்சைட் த ஃபீல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஃபீல்ட்ஸ் கண்டெய்னிங் த லைன் பிரேக்ஸ், அதாவது CRLF, டபுள் கோட்ஸ் அண்ட் கமா ஷுட் பி என்க்ளோஸ்ட் இன் டபுள் கோட்ஸ். நீங்கள் உள்ளேயே வந்து அந்த கமா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டபுள் கோட்ஸுக்குள்ளே கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, கமா இட் செல்ஃப் இஸ் அ ஃபீல்டு வேல்யூ ஸோ இட் இஸ் என்க்ளோஸ்ட் வித் டபுள் கோட்ஸ். அப்போ இது எல்லாமே ஒரே ஃபீல்டுக்குள்ளே வந்துடும். நீங்கள் வெறும் கம்மா மட்டும் போட்டிங்கன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரே ஃபீல்டுக்குள்ளே வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. டபுள் கோட்ஸ் ஆர் யூஸ்ட் டு என்க்ளோஸ் ஃபீல்ட்ஸ் தென் அ டபுள் கோட் அப்பியரிங் இன்சைட் அ ஃபீல்டு மஸ்ட் பி ப்ரெசிடட் வித் another டபுள் கோட். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னது பார்த்தோன்னா 3 ஃபீல்ட்ஸ் இருந்தது. அதில் ஒரு ஃபீல்டு மட்டும் டபுள் கோட்ஸ்குள்ளே வரணும்னா வி யூஸ் டபுள் கோட்ஸு. இப்போ இங்கே என்னென்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளேயே டபுள் கோட்ஸ் வந்து வரணும். அதாவது ரெட்டு கமா ப்ளூ கமா க்ரீன்றது ஒரே ஃபீல்டுக்குள்ளே வரணும். அதுக்குள்ளே இந்த டபுள் கோட்ஸ் வரணும்னா இந்த மாதிரி ஒரு டபுள் கோட்ஸை ப்ரெசிட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்ப்போம் நம்ம எக்ஸாம்பிள் இதை. இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம இதை காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது. இந்த ப்ளூக்கு முன்னாடி இருக்கிற டபுள் கோட்ஸ் எனக்கு வரணும்னா ஐ ஹாவ் டு ப்ரெசிட் இட் வித் அன் அனதர் டபுள் கோட். பார்த்தோன்னா இது வந்து டபுள் கோட்ஸ் போட்டது. இது பார்த்தோன்னா ஒரே ஃபீல்டுக்குள்ளே கம்மாவும் இருக்குது, அதே சமயம் டபுள் கோட் இருக்குது. எதனாலனா பிகாஸ் இதை நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டபுள் கோட் போட்டு ப்ரெசிட் பண்ணியிருக்கோம். கிரியேட் அ CSV ஃபைல் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ இப்போ நோட் பேட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணோம். இப்போ எக்ஸல் யூஸ் பண்ணியே பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா டேரெக்டாக வந்து எக்ஸலில் டைப் பண்ண வேண்டியது தான். பட் சேவ் பண்ணும்போது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆல்ரெடி நான் சேவ் ஆஸ் ஆப்ஷன் கொடுத்து CSVயில் மாற்றினல அதுதான். ஸோ இந்த இதில் மாறி இருக்கும் இந்த மாதிரி. அதை வச்சு சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதை நோட் பேட்லேயே ஓப்பன் பண்ணலாம். நோட் பேட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரி, இப்போது ரீட் அண்ட் ரைட் அ CSV ஃபைல் யூஸிங் பைத்தான். Python provides a module named CSV. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். CSV is a module provided in Python என்ற மாதிரி. Using this you can do several operations on the CSV files. இந்த மாடியூல் பைத்தானில் இந்த மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் CSV ஃபைல்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. The CSV library contains objects and other code to read, write and process. இது முக்கியம். Data from and to CSV files. அதாவது ஒரு CSV ஃபைலிருந்து
எடுத்து எதாவது பண்ணலாம், இல்லை ஒரு புது விஷயத்தை CSV ஃபைலுக்குள்ளே புகுத்தலான்றாங்க பைத்தானில் இந்த மாடியூல் யூஸ் பண்ணி. Read a CSV file using Python. There are 2 ways to read a CSV file. இது ஒரு முக்கியமான கொஷின், 2-3 தடவை 2 மார்க்ஸ்லேயோ 3 மார்க்ஸ்லேயோ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. There are 2 ways to read a CSV file using the CSV modules reader functionன்ற மாதிரி ஒன்று, அது இதுதான் அது ரீடர் ஃபங்க்ஷன். ஏன்னா பேரந்தசிஸ் ஓப்பன் க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருந்தாலே ஃபங்க்ஷன் நான் சொல்லியிருக்கேன்னா. இன்னொன்று டிக்ட் ரீடர் கிளாஸ். When you want to read from or write to a file, you need to open it. Once the reading is over, it needs to be closed so that resources that are tied with the file are freed. Hence, in Python, a file operation takes place in the following order. அதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அது வேலை பார்த்து அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுன்றாங்க. ஓப்பன் அ ஃபைல், பெர்ஃபார்ம் ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன், க்ளோஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. சிம்பிள் தான். இப்போ வீட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், நோட் பின் எடுக்கிறோன்னா அதை எடுத்து எழுதிட்டு திருப்பி வேலை முடிஞ்சோன்னு திருப்பி அதே இடத்துல வைக்கணுன்ற மாதிரி சிம்பிள். Python has a built-in function open off to open a file. அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்த்தோன்னா ஓப்பன் ஆஃப். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பைத்தானில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஃபைல் எப்படி இருக்குது, நான் இப்போ சேவ் பண்ண பார்த்தீங்களா sample.txt சொல்லிட்டு, அதுதான். அதை பைத்தானில் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். அதை நம்ம ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம், f = அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எஃப்பை வந்து எங்கெல்லாம் கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ஃபைல் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி ஒரு அசம்ஷன். ஆக்சுவலாக தான் நடக்கும் ரியல் டைமில். f = open of sample.txt கொடுக்கலாம். ஓப்பன் ஃபைல் இன் கரண்ட் டைரக்டரி அண்ட் f is ஃபைல் ஆப்ஜெக்ட். ஆக்சுவலாக இப்போ நம்ம சேவ் பண்ணுற ஃபைல் வந்து இந்த பைத்தான் ஃபைலும் sample.txt ஃபைலும் ஒரே டைரக்டரியில் இருந்ததுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு டைரக்டரியில் இருக்குது, நான் E: சேவ் பண்ணல, இந்த ஃபைல் வந்து C: இருக்குது சாம்பிள் அப்படின்னா நம்ம we have to give the path as well, full path கொடுக்கணும். C டாட் இந்த ஸ்லாஷு, ஆக்சுவலாக இந்த ஸ்லாஷ் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஸ்லாஷ் வந்து ப்ரௌசரில் போடுவோம், பேக் ஸ்லாஷ் வந்து லோக்கல் டைரக்டரியில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு போடுவோம். f = open of C அந்த டைரக்டரி, அப்புறம் பை ப்ரோக்ராம்ன்றது இவங்க கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அப்போ என்ன அர்த்தம், அது ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே chapter 13 அதாவது ch13 sample5.csvன்றது அவங்க ஃபைல் நேம். அதை வந்து இவங்க ஃபுல்லாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. You can specify the mode also. நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன மோடில் வந்து நம்ம தேவைன்றதுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணுறோம்னா ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு பண்ணுறோமா, இல்லை ரைட் பண்ணுறதுக்கு பண்ணுறோமா, இல்லை அப்பெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறோமா, இந்த 3 விஷயம் முக்கியமான விஷயங்கள். ரீட்னா ஜஸ்ட் we will be reading the file, உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரைட்னா புதுசாக வந்து ரைட் பண்ணுறது, அதாவது ஃப்ரெஷ்ஷாக ரைட் பண்ணுற மாதிரி அர்த்தம் வரும். அப்பெண்ட்னா ஆட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சம்திங் ஆட் பண்ணுறது அந்த ஃபைலுக்கு. இந்த 3 விஷயம் தான் முக்கியமான விஷயங்கள். The default is reading in text mode. அதாவது நீ எதுவுமே கொடுக்கலன்னா அது R மோடில் தான் போகும். இப்போ நம்ம 3 மோடு பார்த்தோம், என்னது R மோடு, W மோடு, A மோடு. டிஃபால்ட்டாக இருக்கிறது R மோடுன்றது தான். அதை வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இங்கே இந்த இடத்துல பைத்தான் ஃபைல் மோட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு கொஷினில் இருக்குது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மோட்ஸ்லாம் RWXATB+ அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் அ ஃபைல் ஃபார் ரீடிங், இது ஓப்பன் அ ஃபைல் ஃபார் ரைட்டிங், ஓப்பன் அ ஃபைல் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் க்ரியேஷன் சொல்லியிருக்காங்க. இஃப் த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் த ஆப்ரேஷன் ஃபெயில்ஸ். அப்போது இந்த ஃபைல் ஆல்ரெடி இருந்ததுன்னா அந்த ஆப்ரேஷன் நடக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைல் நேம் கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணணும் இந்த கேஸில். ஏன்னா அப்பெண்ட் பண்ணுறது, சப்போஸ் அந்த நேமில் ஃபைலே இல்லைன்னா இந்த ஏவை பொறுத்த வரைக்கும் அதுவே புதுசாக அந்த ஃபைல் நேமை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கும். இப்போ சாம்பிள் நம்ம க்ரியேட் பண்ணோமா, அதை நம்ம ரீட் பண்ணோன்னா அந்த பேரை கொடுப்போம்ல. இப்போ நம்ம ஏ மோடில் அந்த சாம்பிள்ன்ற கொடுக்குறோம், சாம்பிள் 1ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. சாம்பிள் 1 நம்ம வந்து என்ன பண்ணல, க்ரியேட்டே பண்ணல. பட் இருந்தாலும் sample1.csv அப்படின்னு கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த ஃபைல் அங்கே இருக்காது இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் இட் வில் பி கிரியேட்டட் ஆட்டோமேட்டிக்லின்ற மாதிரி அதுவே ஒன்று க்ரியேட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. Tனா ஓப்பன் இன் டெக்ஸ்ட் மோடு டிஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. Bனா பைனரி மோடில் ஓப்பன் ஆகுன்றாங்க. ப்ளஸ்னா அப்டேட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகுதுன்றாங்க. வெதர் ரீடிங் ஆர் ரைட்டிங் எதுனாலும் ஓகேன்ற மாதிரி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. f = open off, இது சிம்பிளாக கொடுத்துட்டாங்களா. இது ஈக்குவலன் டு RRRTன்னு சொல்கிறாங்க. RRT ஆக்சுவலாக ஏன்னா டிஃபால்ட் வந்து ரீட் மோடுன்னு பார்த்தோம், இங்கேயும் பார்த்தா டிஃபால்ட்டு இன்னொரு மோடு டீன்னு இருக்குது, டெக்ஸ்ட் மோடில் ஓப்பன் ஆகுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஈக்குவலன் டு, அதாவது இது மாதிரி கொடுத்தா ஈக்குவலன் டு RRT மோட். ஏன்னா நம்ம மென்ஷன் பண்ண தேவை, ரெண்டுமே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் அது மாதிரி. இப்போ வேறு மாற்றணுன்னா we have to give that particular mode by using a comma or separated by a comma அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ sample.txt கொடுத்துருக்காங்களா, கமா போட்டு அதை சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க Wன்னு சொல்லிட்டு.
ஆர் ப்ளஸ் பினா ரீட் ப்ளஸ் ரைட் இன் பைனரி மோடுன்ற மாதிரிலாம். சரி, சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். பைத்தான் பற்றி நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. வந்து டிஸ்ட்ரக்டார் கன்ஸ்ட்ரக்டாரில் நம்ம பார்த்துருக்கோம். டிஸ்ட்ரக்டாரில் பொறுத்த வரைக்கும் C++ல ரொம்ப தேவை எக்ஸ்பிளிசிட்டாக. பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கார்பேஜ் கலெக்டர் டு க்ளீன் அப் அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. தேவையில்லாத விஷயம்லாம் கார்பேஜ் கலெக்டர்ன்ற ஒரு மாடியூல்னு கூட சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா பைத்தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் க்ளீன் அப் பண்ணிவிடுது. சரி, ஓப்பன் பண்ணியாச்சு. பெர்ஃபார்ம் அந்த மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா 3 விஷயங்கள். இந்த 3 விஷயம் இது கூட ஒரு கொஷனில் வருது. ஸோ ஓப்பன் பண்ணுறது எப்படிலாம் பார்த்தாச்சு, என்னென்ன மோட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஏதோ சம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணல. அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் f.close off ஃபங்க்ஷன். அதாவது க்ளோஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம ஃபைல் ஆப்ஜெக்ட்ன்றதால எஃப்னு போட்டிருக்கோம். இந்த எஃப்ன்றது யூ கேன் யூஸ் யுவர் நேம் ஆல்சோ. சரிங்களா, அது நம்ம இஷ்டம் தான், யூசர் டிஃபைன்ன்ற மாதிரி சொல்லலாம். பட் இங்கே ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், தி above method is not entirely safe if an exception occurs. எக்ஸெப்ஷனாக எரர். If an error occurs when you are performing some operation with the file, the code exits without closing the file. The best way to do this is using the with statement. With statement இன்னொன்று கொண்டு வராங்க பவுலில். இந்த ஓப்பனுக்கே with open சொல்லிட்டு இன்னொன்று கொண்டு வராங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் அப்போ சேஃபாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நாட் entirely safe-னா obviously it will be safe in this particular method. Closing a file will free up the resources that were tied with the file and is done using Python close off function. ஸோ இங்கே யூஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, அதை பற்றி இங்கே தான் சொல்கிறாங்க. CSV modules reader function. You can read the contents of CSV file with the help of csv.reader method. The reader function is designed to take each line of the file and make a list of all columns. இந்த ஃபங்க்ஷனும் ஒரு வகையில் ரீட் பண்ணுறதா யூஸ் ஆகுது. ஸோ எப்படி இது ரீட் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம்னா டேக் ஈச் லைன் சொல்கிறாங்க பாருங்க. லைன் பை லைனாக எடுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் காலம்ஸாக அது வந்து க்ரியேட் பண்ணி காட்டுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஃபைன், ஜஸ்ட் நம்ம போயிட்டே இருக்கலாம். CSV ரீடர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்டாக்ஸு. இதுக்கு இட் டேக்ஸ் 3 பேராமீட்டர்ஸ். ஃபைல் ஆப்ஜெக்ட் ஒன்று, டீலிமிட்டர் ஒன்று, FMT பேரம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபார்மேட்டிங் பேராமீட்டர்ஸ் தான் சொல்கிறாங்க, FMT பேரம்ஸோட ஃபுல் ஃபார்மு. அது என்னன்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபைல் ஆப்ஜெக்ட்னா ப்ராசஸ் தி பாத் அந்த மோட் ஆஃப் த ஃபைல். நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, sample.csv, w, அதாவது ரைட் மோடு, அப்பெண்ட் மோடுன்னு சொல்லிட்டு அதை இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. தென் கமா அண்ட் ஆப்ஷனல் பேராமீட்டர். அப்போ இது ரெண்டுமே ஆப்ஷனல் பேராமீட்டர் தான். 3 பேராமீட்டர்ஸில் இது ஒன்று தான் வந்து கம்பல்சரி பேராமீட்டர்ப்பா, இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் தான். மற்ற ரெண்டுமே வந்து நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போகலாம். ஏதாவது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்தோம்ல, இது வந்து ஒரு நோட் பேட் ஃபைல்லையோ இல்லை CSVயாக சேவ் பண்ணி அதாவது எக்ஸல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ண ஃபைல்லையோ இருக்கும். அந்த ஃபைல் பேர் நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம், இங்கே என்ன பார்த்தா sample1.csvன்னு கொடுத்துருக்கோம் ஆஸ் எஃப். அதாவது ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தோம், F ஈக்குவல்ட்டுன்னு பார்த்தோம்ல ஃபைல் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. வித் ஓப்பன் கொடுக்கும்போது F ஈக்குவல் வித் ஓப்பன் கொடுக்கக்கூடாது. வித் ஓப்பன் கொடுத்துட்டு ஆஸ் எஃப்னு இங்கே மாறிடும், அப்படியே உல்ட்டாவாக மாறும். அப்போது ஹவு வி ஹேவ் டு ஸ்டார்ட் த பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்தோன்னா இம்போர்ட் CSVன்னு ஸ்டார்ட் பண்ணோம். பைத்தான் ப்ரோக்ராமில் முதல்ல அந்த CSV மாடலில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டேரெக்டாக ஓப்பன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதர் வே டு ஓப்பன் த ஃபைல் இஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இதுதான் வந்து நாட் அ சேஃபர் வே அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம வித் ஓப்பன் யூஸ் பண்ணுறோம். இதில் F லாஸ்ட்டில் இருக்கும், இதில் F ஃபஸ்ட்டில் இருக்கும். இதில் வித் இருக்கும், இதில் வித்து இருக்காது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஓப்பன் ஆஃப்னு வரும், இங்கே ஓப்பன் ஆஃப் மிஸ் பண்ணிட்டாங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்கு. இந்த இடத்துல ஓப்பன்னு வரணும். ரீடர் ஈக்குவல் டு ஓகே. இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. ரீடர் ஈக்குவல் டு CSV.reader of F. இப்போ இந்த CSV.reader of தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒரு லைனாக எடுக்கும்னு சொல்கிறாங்க, ஒரு ரோவாக எடுத்து ஒரு செட் ஆஃப் காலம்ஸ் கிரியேட் பண்ணுன்ற மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் இது CSV.reader of Fன்றது என்னது, இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட். அந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது, இந்த sample1, அதாவது இந்த ஃபைல் வந்து அந்த Fல தான் உட்காந்துட்டுருக்கு. இப்போ அதை ரீட் பண்ணும். அது எதில் போய் ரீட் பண்ணுறது உட்காரும்னா ரீடர்ன்றதில் உட்காரும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ரோ. இந்த இடத்துல அவங்க புக்கில் கொடுத்ததால சி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, சி பை ப்ரோக்ராம்ன்ற ஃபோல்டர் அப்படிலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் ஆஸ் வெல் ஆஸ் நம்ம CSV ஃபைல் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வி டோன்ட் நீட் டு கிவ் தி பேத். ஜஸ்ட் நம்ம sample1.csv, ஆக்சுவலாக சாம்பிள் தான் இல்லை, ரைட், sample.csv இந்த ஒன்று இல்லை, ஓகேங்களா. sample.csvன்னு சொல்லிட்டு ரீட் மோடில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து Fன்னு சொல்கிறோம். ஸோ காலன் வந்துட்டாலே கண்டிப்பாக அடுத்த லைன் வந்து இண்டென்ட்டில் தான் வரணும். ஸோ
ஸோ பிரிண்ட்டு ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா ஃபார் லூப் கொடுக்கணும், ஃபார் ரோ இன் ரீடர். ஸோ இங்கே ஒரு காலன் வரும் ஃபார் லூப்ன்றதால, அப்போ இது இன்டென்டடாக வரும். ஸோ இது முடிஞ்ச பிறகு ஃபைல் டாட் அதாவது எஃப் டாட் க்ளோஸ், அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ அதை சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். எஃப்ஐ கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் நம்ம சிஎஸ்வி ஃபைல் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டபுள் கோர்ஸ் இதெல்லாம் போட்டல. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு பைத்தானில் காட்டுது. ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்பா. ஸோ இது ஒன்று தெரிஞ்சதுன்னா நீங்கள் எது வேணால் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் வரதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதில் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நல்லா கவனித்து பாருங்கள். சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டயலெக்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது டயலெக்ட்ன்றது ஒரு டிசைன் பேட்டர்ன்ற மாதிரி சொல்லலாம்ப்பா. அதில் சில பேராமீட்டர்ஸ் வருது. மை டயலெக்ட்னு சொல்லிட்டு இருக்குது. டீலிமிட்டர் வந்து என்ன டீலிமிட்டர் யூஸ் பண்ணணும், கமா யூஸ் பண்ணணுமா, பைப் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ்ன்றது ட்ரூ, அதாவது ஸ்டார்டிங் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து இதில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறோன்னா சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் ஆஃப், அதுக்கு என்ன பேர் நம்ம கொடுக்குறோன்னா மை டயலெக்ட்னு பேர் கொடுக்குறோம். இப்போ வித் ஓப்பன் பதிலாக எஃப் ஈக்குவல் டு ஓப்பனே இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரீடர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எஃப், அதாவது ரீடர் ஆஃப் எஃப்னு நம்ம கொடுத்த ஞாபகம் இருக்கா. இப்போ போன ப்ரோக்ராம்லேயே இதிலே பார்த்தோன்னா ரீடர் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் எஃப்னு கொடுத்தோமா. இங்கே நம்ம ஆல்ரெடி ஒரு 3 பேராமீட்டர் பார்த்தோம்ல, அதில் எஃப் மட்டும்தான் வந்து கம்பல்சரி இருக்கணும், இது எல்லாமே ஆப்ஷன் சொல்லிட்டு இப்போ இந்த ஆப்ஷன்லாம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. டயலெக்ட் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆப்ஷனலான ஒரு பேராமீட்டர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. டயலெக்ட் ஈக்குவல் டு மை டயலெக்ட். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி தான், இதை கம்பல்சரியாக யூஸ் பண்ணியே இது பண்ணுன்றது. ஏன்னா அதனால் இந்த பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ் வந்து ஆப்ஷனலாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அந்த ப்ரோக்ராமை அதை ட்ரை பண்ணி அது உங்களுக்கு வந்தாலே போதும். சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் கோட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, டபுள் கோட்ஸ் வச்சே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கே சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வச்சே வந்திருக்கு பாருங்கள். அதாவது இது ஒரு ஃபீல்டு, இது ஒரு ஃபீல்டு, இது வந்து ஹெட்டர். ஆக்சுவலாக சீரியல் நம்பர் கோட்ஸ் ஒரு 5 கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பொன்மொழிகள் மாதிரிப்பா கோட்ஸ், அந்த கோட்ஸ் அதான் இங்கே கோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரீட் அ சிஎஸ்வி ஃபைல் அண்ட் ஸ்டோர் இட் இன் அ லிஸ்ட். அப்போ என்ன பண்ணோம், லிஸ்ட்டுன்ற கான்செப்ட் உள்ள வருது பாருங்கள். நம்ம 9th சாப்டரில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த லிஸ்ட் டபுள்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதில் லிஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் எலிமெண்ட். அப்பெண்ட்னா என்னது, லிஸ்ட்டில் கடைசியில் ஆட் பண்ணுறதா அப்பெண்ட் பார்த்துக்கோங்க. ஆட் இன் தி எண்ட்ன்ற மாதிரி அர்த்தம். ஸோ புதுசாக ஒரு ரோ வந்து அப்பெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் ரோ இன் ரீடர் அரே வேல்யூ டாட் அப்பெண்ட் ஆஃப் ரோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காலியாக ஒரு ரோ மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும். இங்கே பாருங்கள் இன் ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. அதர் வே ஆஃப் டிக்ளரிங் த ஃபைல் நேமுக்கு இன் ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் இன் ஃபைல் கமா ஆர், அதை ரீட் மோடு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. sorting a CSV file with specified column. Sorting next. So import CSV, operator சொல்லிட்டு ரெண்டு மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. டேட்டா ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர், அதாவது டேட்டான்றது நம்ம யூசர் டிஃபைன் தான். அதுக்குள்ளே என்ன கொடுக்குறாங்கன்னா ரீடர் ஆஃப் ஓப்பன் ஆஃப்ன்றது ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷன் இங்கே கொடுக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எஃப்ன்றது மாதிரி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த எஃப் தான் இங்கே கூப்பிடுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு லைனே வந்து டேரெக்டாக இதுக்குள்ளே வந்து வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லைனை வந்து மேலே கொடுப்போம், எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப்னு கொடுப்போம். அந்த மாதிரி ஒன்று தனியாக எஃப்னு கிரியேட் பண்ணாமல் டேரெக்டாக இந்த சிஎஸ்சி டாட் ரீட் ஆஃப்னு சொல்லிட்டு இந்த லைனே உள்ளே கொடுத்துட்டாங்கப்பா, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஆஃப் டேட்டா, அதாவது டு ஒமிட் த ஹெடர். நெக்ஸ்ட் ஆஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷனு, அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஹெட்டர்ன்ற பர்டிகுலர் நம்ம ஸ்டார்டிங்கில் போடுவோம்ல சீரியல் நம்பர், அந்த ஸ்டூடெண்ட் நேம்லாம், அந்த பர்டிகுலர் விஷயங்கள் அந்த ரோ வந்து ஹெட்டரை வந்து ஒமிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்ன்றது அடுத்ததுக்கு வந்துடும்ன்ற மாதிரி. சார்ட்டட் லிஸ்ட் ஈக்குவல் டு சார்ட்டட் ஆஃப் டேட்டா, அதாவது இந்த பர்டிகுலர் ஃபைல் ஆப்ஜெக்டை அந்த கொண்டு வந்துட்டு, அதாவது இந்த ரீடர் ஆப்ஜெக்டை இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டு கீ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் ஆஃப் 1. இங்கே 1ன்னு கொடுத்தா செகண்ட் காலமை வந்து அதாவது +1ன்ற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். 48, 52, 20ன்றதை சார்ட் பண்ணி 20, 48, 52ன்னு சொல்லிட்டு ஒரு அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வந்திருப்போம், அவ்வளோதான். இங்கே ஏன் நெக்ஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு இப்போ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஹெட்டர் வந்து எப்பயுமே நம்ம சார்ட்டிங்கில் கணக்கு எடுத்துக்க மாட்டோம், பிகாஸ் அது சைட் ஹெட்டிங் மாதிரி, அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை தான் நம்ம சார்ட் பண்ணுவோம். அதனால் நெக்ஸ்ட் ஆஃப் டேட்டான்னு கொடுப்போம் எப்பயுமே சார்ட் பண்ணும்போது, இல்லைன்னா இதுவும் சேர்ந்து சார்ட் ஆகிடும்.
ஸோ 48 52 20ன்றது 20 48 52 சார்ட் இருக்குது பிகாஸ் ஐட்டம் கெட்டர் வந்து நம்ம 1ன்னு கொடுக்குறோம். ஸோ தட் இட் டேக்ஸ் 1 + 1, அதாவது செகண்ட் காலம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ரீடிங் CSV ஃபைல் இன்டு டிக்ஷனரி. இங்கே வந்து பார்த்தோன்னா டிக்ஷனரியே நம்மளுக்கு அவுட்புட் வந்துருக்கும். டிக்ஷனரினா எப்படி இருக்கும்? செட் ஆப்ரேஷன், அதாவது ஃப்ளவர் ப்ரெஷஸ் மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு 2 சேஞ்சஸ் இங்கே என்ன பண்ணுறோன்னா இன்புட் ஃபைல் ஈக்குவல் டு CSV.dict ரீடர்னு கொடுக்குறோம்ப்பா. அதாவது 2 மெத்தடில் வந்து CSV ஃபைல் ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில். ஒன்று ரீடர், ஒன்று டிக்ட் ரீடர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெறும் ரீடர்னு கொடுக்காம நம்ம இது இங்கெல்லாம் பார்த்தோன்னா CSV.reader தான் கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், CSV.readerனு கொடுத்துருப்போம். இந்த இடத்துல டிக்ஷனரின்றதால டிக்ட் ரீடர்னு கொடுக்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். பிரிண்ட் ஆஃப் டிக்ட் ஆஃப் ரோன்னு கொடுக்குறோம். கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி செட் பிரேசஸ்க்குள்ளே வந்துடும் ஆன்சர். சிம்பிள், இவ்வளோ தான். ஸோ இந்த டீலிமிட்டர்ன்றது அவ்வளோ பெரிய ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது. அந்த டீலிமிட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டா போதும். ரெஜிஸ்டர் ஆஃப் டயலெக்ட்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை, மற்றபடி எல்லாமே ஒன்றா தான் இருக்குது பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். டைரெக்டாக நம்ம இப்போது புக் பேக் கொஷின்ஸ் போயிடுவோம். CSV ஃபைல் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ ஃப்ளாட் ஃபைல்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஃப்ளாட் ஃபைல் தான் வந்து டேட்டா வந்து சீக்வன்ஸாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ 1 by 1ன்ற மாதிரி CSVலையும் அப்படி தான் 1 by 1 தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ரோ பை ரோ அப்படின்ற ரோனுடலே சீக்வன்ஸ்ன்ற மாதிரி அர்த்தம் வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் CRLF இஸ் கேரேஜ் ரிட்டர்ன் அண்ட் லைன் ஃபீட். Which of the following module is provided by Python to do several options on the CSV files? அப்படின்னு பார்த்தா CSV தான். Which of the following mode is used when dealing with non-text files like image or exe files? Binary mode. Command used to skip a row in a CSV file வந்து next ஆக்சுவலாக ஸ்கிப்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக ஆன்சரு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் 2 marks 3 marksலாம் இருக்குது. உங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிடுறேன். ஜஸ்ட் அப்படியே பார்த்து இதை பார்த்து நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே புக்கிலேருந்து அப்படியே காப்பி பண்ணி தான் போட்டுருக்காங்கப்பா. உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் புரட்டு தேவையில்ல புக்கை இதை பார்த்து நீங்கள் படிச்சிடலாம். பட் இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, என்னென்ன மோட்ஸ்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம் டிஃபரன்ஷியேட் எக்ஸல் ஃபைல் அண்ட் CSV ஃபைல். இதை ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்ஸ் பற்றி படிங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிகல்ஸ்லாம் பண்ணி பாருங்கள். மோட்ஸுக்கு இது ஒன்று படித்தா போதும்ப்பா. அதே மாதிரி இதுவும் முக்கியமானது. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட், இந்த டிஃபரன்ஷியேஷன் இது ஒன்று, இந்த மோட்ஸ் 2, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு ரீட் அ ஃபைல் இன் பைத்தான் 3. ஸோ இந்த 3 மட்டும் முதல்ல படிச்சிருங்க. படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சாப்டர் பார்ப்போம். The class is over for now.